ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் எவ்வளோ ஈஸியாக வந்து காலிஃப்ளவர் கூட்டு செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கிராம்பு, பட்டை, அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம், காலிஃப்ளவர் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி தாங்க. எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதான். அதுக்கப்புறமா இந்த கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து வதக்கணும். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து தக்காளி சேர்த்து வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு நல்லா. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ஸ்டைலில் தான் பார்க்குறோம், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி போட்டு ரொம்ப நல்லா வதக்கணும். இப்போ வந்துங்க பார்த்திங்கன்னா தக்காளி வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு வந்து வத்தல் பொடி, அப்புறமா கொஞ்சம் மல்லிப்பொடி சேர்த்துக்கணும். மல்லிப்பொடி கூட மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கணும். மஞ்சள் பொடி சேர்த்து அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கணும். அப்புறம் அந்த பச்சை மிளகோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறம் அது அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பச்சை ஸ்மெல் போன அப்புறமா வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த காலிஃப்ளவரை எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் காலிஃப்ளவர் போட்ட அப்புறமா வந்து நம்ம இதை வதக்கும்போது உங்களுக்கு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் தான் தெளிக்கணும். தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அப்படியே வதக்கி இந்த ஸ்டேஜில் வந்து காலிஃப்ளவரை பொறுத்தவரை உப்பு ரொம்ப எவ்வளோ போட்டாலுமே அதில் உப்பு இருக்க மாதிரி தெரியாது. அதனால் நீங்கள் உப்பு பார்த்து போடணும். அதுக்காக நிறைய போட்டுறக்கூடாது. கொஞ்சம் உப்பு இல்லாத மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக உப்பு போட்டு இந்த ஸ்டேஜில் நீட்டாக வதக்கி எடுத்துட்டால் போதும். அவ்வளோதான். அழகான வந்து காலிஃப்ளவர் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, நல்லா வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சோன்னா நம்ம சாப்பிட்றதுக்கும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இன்னும் ஆனால் வந்து இது குழஞ்சிடக்கூடாது. இந்த காலிஃப்ளவர் அப்படியே முழுசாக இருக்கும்போது தான் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.